இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு நினைச்சேன். மாசுசாக்கா மேடம் பார்ட்டிக்கு கூப்பிட்டாங்களே, என்ன பண்றது? ஏன் இப்படி புலம்பிக்கிட்டே இருக்க? என்ன வேணும் உனக்கு? ஒண்ணும் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு சாதாரண பார்ட்டி கிடையாது. இது ஒரு டவுன் பார்ட்டி. இந்த காசுகாபேலியே இப்படி ஒரு பெரிய பார்ட்டி எங்கேயுமே நடக்கவே நடக்காது. இத பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்னு சொல்லுங்களேன். ஆம்பளைங்க பொம்பளைங்கன்னு மொத்தமா 200 பேர் வருவாங்க. 200 பேரா? கிட்டத்தட்ட இது செக்கிகாஹார யுத்த மாதிரி இருக்க போகுது. என்னையே எதிர்த்து வருவேன். கிட்ட வராத வந்து தலையை சீவிடுவேன். இன்னும் யாராவது இருக்கீங்களா? என் கூட சண்டை போட வரீங்களா? பூமி மேடம், அது பாருங்க. என் கூட போட்டியிட நீதான் சரியான ஆளு. 2 பேரும் எங்க போறீங்க? மாசுசாக்கா மேடமும் நானும் வாங்க போறோம். அதனாலதான் நாங்க டவுன் ஃபேக்டரிக்கு போறோம். இங்க பாரு ஷின்சான், அந்த மாதிரி இடம்லாம் சின்ன பசங்களுக்கு போர் அடிக்கும். அதனாலதான் நாங்க பெரியவங்க மட்டும் போறோம். மேடம், கசுகாபி பாச்சி முடிகிற வரைக்கும் இந்த பேண்ட் உங்க கையில இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. சரி. அப்புறம் மேடம், இதுதான் ஷாப்போடைய லிஸ்ட். கடைக்குள்ள நுழையும் போது இந்த ரிஸ்ட் பேண்ட நீங்க காமிக்கணும், அப்பதான் உங்களை உள்ள விடுவாங்க. என்னது? இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா கடைக்குள்ளயும் நான் போகலாமா? போலாம் மேடம், குறிப்பிட்ட டைம்குள்ள போய் ஆகணும். அங்க ஃப்ரீயா என்ன வேணாலும் குடிக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாமா? ஆமா மேடம். இந்த இடத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம் மேடம். நன்றி, உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். ஆரம்பமே அசத்தது போ. ஆமா, நீங்க எந்த இடத்துல இருந்து வரீங்க? யூரோப்ல இருந்து வரோம். சாரி, நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ரோபோன்லதான். அது என்னன்னா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அரிசி விளைவிக்கிறேன். ஆமாமா, இந்த வருஷம் விளைச்சல் அதிகமா இருக்கிறதால அறுவடை நேரத்துல ஷின்சான் நீயா? இவங்க எப்பயாவது இந்த மாதிரி பண்ணுவாங்க, ஆனா கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லவங்க இவங்க. ஆமா, நீ யாரு? அவங்களோட ஃப்ரெண்டுமா? எது? இல்ல சரி சரி, எங்களுக்கு அவசரமான வேலை இருக்கு, நாங்க இந்த இடத்த விட்டு கிளம்புறோம். இப்படி கிளம்புற எப்படி? உங்க பேரு சொல்லுங்க. ஷின்சான், நீ ஒண்ணு ரகசிய குழந்தை இல்ல, அவங்களோட ஸ்டூடெண்ட். அதை எப்படியா சொல்லலாம்? நீ உன் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். ரொம்ப குளிருது. ஆமா, அந்த பச்சை கலர் சிங்கச்சான் ட்ரெஸ் போட்டவர் தான் உங்க ஃப்ரெண்டா? பின்னாடி வராம போயிடு ஷின்சான். மட்சுசாக்கா மேடம், ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. அலையாத, நாம ஒண்ணும் இங்க சாப்பிடுறதுக்காக வரல. பச்சை கலர் சிங்கச்சான் ட்ரெஸ் போட்டவரை நான் புடிச்சிட்டேன். தாத்தா தாத்தா, அவங்க தானே உங்களோட ஃப்ரெண்டு? அந்த பொண்ணு யாருன்னே தெரியலையப்பா. இவரு உங்களை ஃப்ரெண்டா ஏத்துக்கவே மாட்டாரா? என்ன மன்னிச்சிடுமா. என்னோட நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகணும், நான் என்ன பண்ணுவேன்? ஷின்சான், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மட்சுசாக்கா மேடம், ஆகியோ மேடம் கூட நான் பார்ட்டில இருக்கேன். கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா, எங்க அவங்க? ரொம்ப ருசியா இருக்கும் போல இருக்கே. டவுன் பார்ட்டியா? இந்த பக்கம் வாங்க. சரி. ஆஹா, இவன் ஆள் பார்க்க அட்டகாசமா இருக்கானே. டேபிளும் காலியா தான் இருக்கு, நீங்க எது வேணா தேர்ந்தெடுத்துக்கோங்க. கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நாங்களும் காசுகாபி பார்ட்டில பங்கெடுத்துக்கு வந்திருக்கோம். வணக்கம். சரி வா, நம்ம இப்படி உட்காரலாம். ரொம்ப கூட்டமா இருக்குல்ல? வணக்கம், நான் தான் ஏமாச்சா. நான் தான் நக்காப்பி. உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் தான். அற்புதம், நீங்க 2 பேரும் அழகா இருக்கீங்க. வாங்க என்ஜாய் பண்ணலாம். அப்போ உங்க வேலை ரொம்ப சுவாரஸ்யமான வேலை தானே? நாங்க எங்க வேலையை விரும்பிதான் செய்யறோம். எனக்கு இது தேவை. அடடா, நீங்க நல்லா ஏமாந்துட்டீங்களா? என்ன சொல்ற நீ? வாயை மூடுறியா? இவ்வளவு தூக்கி பிடிச்சு கஷ்டப்படுறீங்க, அதை கொடுங்க, நான் சாப்பிடுறேன். நான் ஒரு சின்ன பையன், என்னை பார்த்தா பாவம் இல்லையா? மட்சுசாக்கா மேடம், அவங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட நேரம் முடிய போகுது. நான் சொல்ற கடைக்கு வாங்க, அங்க ஃபுல் மீல்ஸ், ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா இருக்கும். சாப்பாடு நீ ஏன் இப்படி அலையிற? பொதுவா ஹாலிடேஸ்ல என்ன பண்ணுவீங்க? எனக்கு சொந்த ஊர்ல ஒரு யாட் இருக்கு, அங்க போயிடுவேன். பொதுவா நான் விடுமுறையில கால்ஃப் ஆட போயிடுவேன்.
ஒரு புத்திசாலி கூட கண்ண பட மாட்டேங்கிறானே. நீங்க விடுமுறையில என்ன பண்ணுவீங்க மேடம்? அது என்னன்னா, நான் ரோப்போங்கி போவேன். வந்துட்டானே உருளைக்கிழங்கு மண்டைய. என்ன உருளைக்கிழங்கு மண்டையனா? அது ஒண்ணும் இல்ல, நான் உருளைக்கிழங்கு நல்லா சமைப்பேன், அதுதான் சொன்னேன். அப்போ ரோப்பொங்கி. அப்படியா? ஆமா, என்ன கைய ஆட்டுறீங்க? பூச்சி கொசு தொல்லை அதிகமா இருக்கு, அதான். எஸ்ஓ எஸ்ஸா, என்ன மனுஷங்க, நான் உடனே கிளம்பணும். சாப்பிட்டு முடிக்கிறேன், இருங்க முடிக்கிறேன். மசோ, இந்த மாதிரி சூழ்நிலையில நான் சொல்ற மாதிரி பண்ணு. இன்னும் நல்லா பண்ணு. காலை இந்த மாதிரி தரையில தேய்க்கணும். இதுவும் சொதப்பல் ஆயிடுச்சு. மேடம், உங்களுக்காக நான் ஒரு சூப்பர் ஃப்ரெண்ட பிடிச்சிருக்கேன். அவருக்கு 28 வயசு ஆகுது, லாயரா இருக்காரு. என்னது, லாயரா? அவர் முடி நீளமா அழகா இருக்கு, பாக்குறதுக்கு ஒரு அழகான பொண்ணு மாதிரி இருக்காரு. அப்ப அப்படின்னா என்ன மாதிரியே இருப்பாரு போல இருக்கு. நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுவும் அந்த அங்கிள் தான். யாரு நீங்க? கிரோப்பன்ல இருந்து தானே வந்திருக்கீங்க? நீங்க? நாங்கள் ரகசிய சகோதரர்கள். என்ன சொல்றாங்க? நான் சகோதரன் கிடையாது, சகோதரி. கசுகாபி பார்ட்டி இதோட முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல? சூப்பரா இருந்துச்சு. அருமையான ஃபுட் தெரியுமா? எல்லாம் முடிஞ்சது. நான் நல்ல ஃப்ரைட் ரைஸ்ல சாப்பிடணும்னு ஆசையா இருந்தேன். இந்த நேரத்துல போய் சாப்பிடுறேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பரவாயில்லையா? அதாவது உங்களுக்கு என்ன வந்து கொடுங்க. இந்த உலகத்துல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம மறுபடியும் டவுன் பார்ட்டிக்கு போகலாம். சீக்கிரம் உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் கிடைப்பாரு. சூட ஏதாவது குடிக்கிறீங்களா மேடம்?